ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.10ல் கொஸ்டின் நம்பர் 1. சால்வ் தி ஃபாலோவிங் குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நமக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதனோட ரூட்ஸ் வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும். அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதனோட கரஸ்பாண்டிங் பொசிஷன் அப்படிங்கிறப்ப a இஸ் ஈக்குவல் டு 4, b இஸ் ஈக்குவல் டு -7, c இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் மிடில் டைம் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ a டைம்ஸ் c அப்படிங்கிறது ப்ராடக்ட் வேல்யூவா? ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் -2 அப்படிங்கிறப்ப -8. தென் சம் அப்படிங்கிறப்ப b பொசிஷன், அதாவது -7. நமக்கு எந்த ரெண்டு நம்பர் பாசிபிள்? -8 ப்ளஸ் 1. இப்போ -8 ப்ளஸ் 1 அப்படின்னா -7, மல்டிப்ளை பண்ணுறப்ப -8 கிடச்சிருது. இப்போ இதை ரெண்டு பேட்டர்னில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ 4x ஸ்கொயர் -7x -2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 7xக்கு பதிலாக நம்ம -8 ப்ளஸ் 1 அப்படின்னு பிரிக்க போகிறோம். இப்போ 4x ஸ்கொயர் -8x தென் ப்ளஸ் x -2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேயுமே நமக்கு 4 காமனாக இருக்குது. அதே மாதிரியே எக்ஸும் காமனாக இருக்குது. அப்போ 4xை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸு, இங்கே -2 மட்டும் வருமா? ப்ளஸ் இங்கே நமக்கு எதுவும் வெளியே எடுக்கல, x -2 அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த x -2 அப்படிங்கிறது ரெண்டு டேர்ம்லேயுமே காமனாக இருக்குது. அப்போ வெளியே எடுத்துடலாம். அப்போ x -2 வெளியே எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்ப 4x இங்கே வெளியே போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் 1 மட்டுமா? இப்போ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவலாக ஈக்குவல் டு 0 போடலாமா? இப்போ x -2 இஸ் ஈக்குவல் டு 0னா x இஸ் ஈக்குவல் டு +2, தென் 4x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப 4x இஸ் ஈக்குவல் டு -1, தென் x இஸ் ஈக்குவல் டு -1/4. இப்போ இதுதான் நமக்கு தேவையான ரூட்ஸ் வேல்யூ. இப்போ ரூட்ஸ் என்னது? +2 அண்ட் -1/4. இப்போ இன்னொரு மெத்தட் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த பேட்டர்னை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ டைரக்ட் மெத்தட் அப்படின்னா நமக்கு -8 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது வருது. பட் நமக்கு ஏவோட பொசிஷன் இங்கே 1க்கு பதிலாக 4 இருக்குது. அப்போ டிவைடட் பை 4ஆ? அப்போ நமக்கு இங்கே என்னது? ஜஸ்ட்டு -2 தென் +1/4. அப்போ -2 அப்படிங்கிறப்ப x -2ன்னு டைரெக்டாக எழுதிக்கலாம். தென் இங்கே 1/4ஆ? அப்போ டினாமினேட்டரில் வர்றது எக்ஸோட மல்டிப்ளை ஆகும். ஸோ 4x தென் ப்ளஸ் 1. ஸோ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின், நமக்கு இங்கே குவாட்ரிக் ஈக்குவேஷன் டைரெக்டாக கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி ப்ராப்பர் குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ 3 × p ஸ்கொயர் -6 ஈக்குவல் டு p × p + 5. இது நம்ம இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணுறப்ப 3p ஸ்கொயர் -18 இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் 5p. நமக்கு இருக்கிறது எல்லாமே ஒரே பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 3p ஸ்கொயர் -p ஸ்கொயர்டா? அப்போ 2p ஸ்கொயர் தென் பாசிட்டிவ் p இங்கே போகிறப்ப நெகட்டிவ். அப்போ -5p தென் -18 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் -18, அப்போ -36 வரணும். தென் ஆட் பண்ணோம் அப்படின்னா -5. நமக்கு எந்த ரெண்டு பேர் பாசிபிள்? 9 and 4. நமக்கு இங்கே -5 வேணும். ஸோ -9 +4. நமக்கு இங்கே ஏவோட பொசிஷன் 1 கிடையாது. அப்போ அதால் டிவைட் பண்ணுவோமா? அப்போ இங்கே -9/2 தென் இங்கே வந்து ஜஸ்ட்டு +2 மட்டும் வருமா? அப்போ என்ன ஃபேக்டர்? டினாமினேட்டரில் வந்து 2 இருக்குது. அப்போ 2p தென் நியூமினேட்டரில் -9. தென் இங்கே +2 மட்டும்தான் இருக்குது. அப்போ p + 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நம்ம இண்டிவிஜுவல் வேல்யூவை ஈக்குவல் டு 0 போடலாமா? இப்போ 2p - 9 இஸ் ஈக்குவல் டு 0.
then 2p is equal to 9, then p is equal to 9 by 2. The second one, p plus 2 is equal to 0 அப்படிங்கிறப்ப p is equal to negative 2. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான் நமக்கு தேவையான ரூட்ஸ். இப்போ தேர்ட் கொஸ்டின், நமக்கு இங்கே டைரக்ட் வேல்யூ கொடுக்காம நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இதை ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ஃபார் போத் சைடா, ஸோ ஸ்கொயர் ஃபார் போத் சைட். அப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ரூட் கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போ a இன்ட்டு a மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 இருக்குது. இப்போ 3 ஸ்கொயர் வந்து 9, தென் ஸ்கொயர் ரூட் தென் ஸ்கொயர், அப்போ ரூட் கேன்சல் ஆயிரும், ஜஸ்ட் 2 மட்டும் வருமா? ஸோ இப்போ உள்ள இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணோன்னா a இன்ட்டு a ஸ்கொயர், தென் a டைம்ஸ் ஆஃப் மைனஸ் 7 அப்படிங்கிறப்ப மைனஸ் 7a இஸ் ஈக்குவல் டு 18. நமக்கு வேரியபிள் கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒரே பக்கம் மூவ் பண்ணிக்கணும். அப்போ இந்த 18 வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் 7a மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறப்ப a டைம்ஸ் c, அதாவது 1 இங்கே மைனஸ் 18, அப்போ மைனஸ் 18 அப்படிங்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணால் வரணும். தென் சம் பண்ணுறப்ப பி பொசிஷனா, அப்போ மைனஸ் 7. இப்போ நமக்கு எந்த ரெண்டு நம்பர் பாசிபிள்? 9 and 2. நமக்கு மைனஸ் 7 வரணும். அப்போ லார்ஜர் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் பாசிட்டிவ். இங்கே நமக்கு இதனோட பொசிஷன், அதாவது ஸ்கொயரோட பொசிஷன் வந்து நமக்கு 1 இருக்குது. அப்போ நமக்கு என்ன இங்கே நம்பர் இருக்கோ அதுதான் டைரக்டான ஃபேக்டர். அப்போ நமக்கு எப்படி எழுதலாம்? ஸோ a மைனஸ் 9 இன்ட்டு a ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே 1 இருக்கனால நமக்கு டைரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ இண்டிவிஜுவலாக ஈக்குவல் டு 0 போடலாம். இப்போ a மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது? 9. நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஏவோட வேல்யூ மைனஸ் 2. இதுதான் இந்த கொஸ்டினோட ரூட்ஸ். இப்போ ஃபோர்த் ஒன், நமக்கு ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா காமனான ரூட் வந்து இருக்குது, பட் இங்கே இண்டிவிஜுவலாக இருக்குது. அப்போ நம்ம இது ஸ்கொயர் எதுவும் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக நம்ம எப்பயும் போல் அப்ளை பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 தென் ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் a டைம்ஸ் சியா, அப்போ ரூட் 2 இன்ட்டு 5 ரூட் 2, நமக்கு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படிங்கிறப்ப 2 வரும். 5 டைம்ஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 10. அப்போ ஏசி அப்படிங்கிறது பாசிட்டிவ் 10. தென் ஆட் பண்ணுறப்ப பி பொசிஷனா, இப்போ பியோட வேல்யூ என்ன இருக்குது? ஜஸ்ட் 7 மட்டும் இருக்குது. அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், கம்பைன் பண்ணுறப்ப 7 வரணும். அப்போ நமக்கு எந்த ரெண்டு நம்பர் பாசிபிள்? ஸோ 5 and 2. தென் இங்கே நமக்கு ஏவோட பொசிஷன் 1 கிடையாது. 1 இருக்குன்னா நம்ம தேர்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி டைரெக்டாக அப்படியே எழுதிடலாம். அப்போ இங்கே அதர் தென் 1 இருக்கிறனால அங்கே என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோமா? அப்போ 5 தென் டிவைடட் பை ரூட் 2, தென் இங்கே 2 டிவைடட் பை ரூட் 2. நமக்கு 5 அண்ட் ரூட் 2 இதில் எந்த ஒரு காமன் டேர்மே கிடையாது, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். பட் இங்கே 2 பை ரூட் 2 அப்படிங்கிறப்ப 2வை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். அப்போ இது டினாமினேட்டர் கேன்சல் ஆயிருமா? ஸோ ஜஸ்ட்டு ரூட் 2 மட்டும்தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் நமக்கு டினாமினேட்டரில் சம்திங் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸோட மூவ் ஆகுமா? ஸோ ரூட் 2 எக்ஸ், தென் நியூமரேட்டரில் பாசிட்டிவ் 5 ப்ளஸ் 5, தென் செகண்ட் வந்து ஜஸ்ட்டு ரூட் 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு இண்டிவிஜுவலாக ஈக்குவல் டு 0 போடலாம். அப்போ ரூட் 2x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0, தென் ரூட் 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5, தென் x இஸ் ஈக்குவல் டு, இது அந்த பக்கம் மூவ் ஆகிறப்ப டிவிஷன் கான்செப்ட், அப்போ மைனஸ் 5 டிவைடட் பை ரூட் 2. நெக்ஸ்ட் x
plus root 2 is equal to 0, then x is equal to minus root 2. இதுதான் இந்த கொஸ்டினோட ரூட்ஸ் வேல்யூ. இப்போ ஃபிஃப்த் ஒன். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/8 இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு ஃப்ராக்ஷன் இருக்கனால ஃபஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் தான் இருக்குது. அப்போ அதனால் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 8ஆல் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ டைம்ஸ் 8 ஃபார் போத் சைட். அப்போ நமக்கு 2 times of 8 16 then x square minus 8x then 8 cancel அப்படிங்கிறப்ப just 1 மட்டும் வருமா? இது நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியும் சிம்பிளிஃபை பண்ணலாம், நார்மல் ஃபேக்டரைசேஷன் ப்ராசஸ்லையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ ஐடென்டிட்டி அப்படிங்கிறப்ப 16x ஸ்கொயர், அப்போ 4x then ஸ்கொயர் மைனஸ் 8x எப்படி பிரிக்கலாம்? 2 times of 4x times of 1 then 1 ஸ்கொயர். இப்போ இது எப்படி இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் கான்செப்டா? அப்போ நமக்கு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏவோட பொசிஷன் என்னது? 4x தென் b யோட பொசிஷன் 1. இப்போ இப்படியும் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? இப்போ நம்ம நார்மல் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா ஏசி, அப்போ 16 அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர். தென் கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? மைனஸ் 8. அப்போ எப்படி? மைனஸ் 4 அண்டு மைனஸ் 4ஆ? பட் நமக்கு ஏவோட பொசிஷன் வேல்யூ 1 கிடையாது. அப்போ 16 இருக்கனால டிவைடட் பை 16 ஃபார் போத் சைட். அப்போ நமக்கு இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா மைனஸ் 1/4 இருக்கும். இங்கேயும் அதே தான் வரும், மைனஸ் 1/4. நமக்கு இங்கே 4 இருக்கா? ஸோ அப்போ 4x இந்த நியூமினேட்டர் மைனஸ் 1. செகண்ட் டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான். அப்போ 4x மைனஸ் 1 அப்படிங்கிறது நம்மளோட ஃபேக்டர். இப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக் மெத்தட் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபேக்டர் ஓகே, பட் எக்ஸாக்ட் வேல்யூ என்னது? இண்டிவிஜுவலாக ஈக்குவல் டு 0 போடலாமா? இப்போ 4x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப 4x is equal to 1, then x is equal to 1/4. இப்போ நமக்கு ரெண்டுமே சேம் தான். இப்போ 1/4, 1/4 அப்படிங்கிறது இதனோட ஃபேக்டர். தேங்க்யூ.